ஈரான் அமெரிக்கா யுத்தத்துல யாரு ஜெயிக்க போறா, தோக்க போறா அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும். அமெரிக்கா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு செலவு பண்ணுது அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்காக தனியா ஒரு வெப்சைட்ட சில அமெரிக்கர்கள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. irancostticker.com அப்படின்னு அதுக்கு பேரு. நீங்க Googleல போட்டு பார்த்தீங்கன்னா வரும். இந்த வெப்சைட்ல ஒவ்வொரு நாளும் அமெரிக்கா அந்த வாருக்காக எவ்வளவு செலவு பண்ணுது, ஒவ்வொரு செகண்டும் எவ்வளவு செலவு பண்ணுது, ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு செலவாகுது அப்படின்னு ரொம்ப துல்லியமா வரையறுத்து சொல்லியிருக்காங்க. இதன்படி பார்த்தாக்க $220 மில்லியன் ஒரு நாளைக்கு செலவாகுது. இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட ₹1850 கோடி ஒரு நாளைக்கு அமெரிக்கா பண்ற செலவு மட்டும். அப்புறம் ஈரான் பண்ற செலவு இருக்கு, இஸ்ரேல் பண்ற செலவு இருக்கு. அதெல்லாம் தனி கணக்கு. அமெரிக்காவுக்கு மட்டும் இவ்வளவு செலவாகுது. ஒரு நாளைக்கு $220 மில்லியன் ஒரு செகண்டுக்கு $2546. ஒரு மணி நேரத்துக்கு $9,16,000. அப்புறம் 667 சொச்சம் வருது. $9,16,667. இவ்வளவு அதிகமான செலவாகுது இந்த யுத்தத்துக்கு. நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். இது அமெரிக்கா தரப்புலேருந்து மட்டும் ஆகிற செலவு. மற்ற நாட்டுக்கு கணக்கெல்லாம் அதில் இல்லை. அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் டேக்கிங் குரூப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த குரூப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக மட்டும் 6,50,000 லட்சத்திலிருந்து $8,70,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு செலவாகுது. இப்படி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்ற பேரில் அமெரிக்கா தொடங்கியிருக்கிற இந்த யுத்தம்ங்கிறது இவ்வளவு பெரிய செலவு பிடிக்கக்கூடியதாக இருக்குது. இதற்கு கடுமையான எதிர்ப்பு அமெரிக்காக்குள்ளேயே கிளம்பியிருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த வெப்சைட்லாம். இந்த வெப்சைட் நடத்துகிறவங்களே கூட அதோட டாப்பில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அமெரிக்கன் மக்களோட டேக்ஸ் பணத்தை எடுத்து இந்த ட்ரம்ப் கவர்மெண்ட் இப்படி போய் தேவையில்லாமல் யுத்தம் பண்ணுது. அதனால் நம்முடைய வரிப்பணம் வீணாகுது. அமெரிக்க வீரர்கள் இன்னொரு நாட்டில் போய் கொல்லப்படுறாங்க. இந்த வார் அமெரிக்காவுக்கு அவசியமற்றது அப்படின்னு அந்த அடிப்படையில் தான் இந்த வெப்சைட்லாம் ரன் பண்ணுறாங்க. அமெரிக்காக்குள்ளேயே எல்லா மக்களும் இந்த வாருக்கு ஆதரவு அப்படின்னு கிடையாது. பெரும்பகுதி மக்கள் எதிர்க்கத்தான் செய்கிறாங்க. இப்போது ட்ரம்ப்பை பொறுத்தவரையிலும் இந்த வார் தொடர்ந்து என்ன வகையில் அவர் கொண்டு போக போகிறாரு அப்படின்னு தெரியல. வெறுமனே ஒரு வான் தாக்குதல் அப்படின்ற அளவோடு நிற்க போகிறதா, அல்லது தரைவழி தாக்குதலாக மாறப்போகுதா, அதையெல்லாம் பொறுத்து தான் இது லாங் டைம் வாராக மாறப்போகுதா, அல்லது ஒரு சில நாட்கள், வாரங்கள் அப்படின்ற அளவில் முடிய போகுதா அப்படின்னு தீர்மானிக்கப்படும். அது தரைவழி தாக்குதலாக மாறக்கூடியதுக்கான வாய்ப்பு ரொம்ப சொற்பம் அப்படின்னு தான் தெரியுது. ஒருவேளை அப்படி மாறுனுச்சுன்னா இது லாங் டைம் வாருக்கான நிலையை நோக்கி போகக்கூடும். ஈரான் அப்படிப்பட்ட ஒரு லாங் டைம் வாருக்கு பிற்பாடாக தான் வந்திருக்குது. ஏற்கனவே ஈராக் கூட ஈரான் ஒரு 7-8 வருஷம் தொடர்ந்து சண்டை போட்ட அனுபவம் அதுக்கு இருக்குது. அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் அது ஆப்கானிஸ்தான்லேயும் ஈராக்லேயும் வாங்கின அடி, அங்கே போய் பல மில்லியன் டாலர் கணக்கை செலவு பண்ணி அமெரிக்காவோட வீரர்கள் அங்கே நிறுத்தி வச்சு அங்கே நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. அமெரிக்காக்குள்ளே இதுக்கு கடுமையான எதிர்ப்பு. அதனால தான் இப்போ இந்த வாருக்கும் கூட அமெரிக்க மக்கள்கிட்ட ஆதரவு இல்லை. பட் ட்ரம்ப் திரும்ப திரும்ப சவடால் அடிக்கிறார். நாங்கள் எல்லா விதமான சாய்ஸஸையும் பரிசீலிப்போம். தரைவழி தாக்குதல் தான் அதுக்கு உகந்தது அப்படின்னா லாங் டைம் வாருக்கு நாங்களும் தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு திரும்ப திரும்ப ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்கிறார். இது இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. இப்போது நிலைமையில் ஒவ்வொரு நாளும் ரொம்ப இன்டென்ஸாக அந்த வார் போயிட்டுருக்கு. ஈரான் கொஞ்சம் கூட பின்வாங்கிறதா இல்லை. அமெரிக்கா மீதான அட்டாக்கு, இஸ்ரேல் மீதான அட்டாக்னு தொடர்ந்து போயிட்டே இருக்குது. பட் இந்த ஈரான் விஷயத்தில் நம்ம கவலைப்பட வேண்டிய அம்சம் அப்படிங்கிறது, அமெரிக்காவோட இராணுவ நிலைகள் அமைந்திருக்கிற அந்த வளைகுடா நாடுகள் யுஏஇ, கத்தார், பஹ்ரைன், குவைத் உள்ளிட்ட இந்த நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த நாடுகள் மேலே ஈரானோட அட்டாக். அதனால் அந்த நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய எதிர்காலம் என்னாகுமோ அப்படின்ற அச்சம். இதுதான் உண்மையிலேயே நம்முடைய தனிப்பட்ட கவலைக்குரிய விஷயம். ஏன்னா இப்போ துபாயிலெலாம் எத்தனையோ லட்சம் தமிழ்நாட்டுக்காரங்க வேலை பார்க்குறாங்க, கேரளாக்காரங்க வேலை பார்க்குறாங்க. இன்னும் அபுதாபி, குவைத் உள்ளிட்ட மற்ற ஏரியாக்கள்லேயும் பல லட்சக்கணக்கான தமிழர்கள் அங்கே போய் வேலை பார்க்குறாங்க. அப்படி ஒரு மரபு நம்மங்கள்ட்ட இருக்குது. 30-40 வருஷமாக அங்கே போய் வேலை பார்த்து தமிழ்நாட்டில் எப்படியோ எத்தனையோ லட்சம் பேர் வீடு வாசல் கட்டி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து படிக்க வச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பல குடும்பங்கள் ஓரளவுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்குது. அதுவும் இந்த தஞ்சை, நாகை, திருவாரூர் அந்த அந்த டெல்டா பெல்ட்டு, இந்த பக்கம் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், காரைக்கால் இந்த பகுதி முழுக்க இந்த வளைகுடா நாடுகளில் சம்பாதிச்ச இந்த பணத்தை கொண்டு தான் எத்தனையோ லட்சம் குடும்பங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருக்குது. 2-3 தலைமுறையாக ஒரு பெரும் மாற்றத்தை சந்திச்சிருக்காங்க அப்படின்னா அந்த நாடுகளில் சம்பாதிச்ச அந்த பணத்தை வச்சு தான். அது எல்லாத்துக்கும் இப்போ ஒரு ஆபத்து வரப்போகுதா அப்படிங்கிறதான் மக்கள் மனசில் எழுந்திருக்கிற பயம். அபுதாபியாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், ஒரு சேஃபஸ்ட்டு ஏரியா அப்படிங்கிறது தான் அதுக்கு இருக்கிற பேர். மற்ற வளைகுடா நாடுகளில் இருக்கிற மற்ற சில நாடுகளில் இருக்கிற ஒரு பதட்டமான சிச்சுவேஷன் எப்போவுமே யுஏஇயில் இருக்காது. அதனால் ஒரு சேஃபான ஏரியா அப்படிங்கிறது தான் பொதுவாக அந்த நகரங்கள் மீது, அந்த நாடுகள் மீது நமக்கு இருக்கிற அபிப்பிராயம். இன்றைக்கி சர்வதேச அளவில் பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்களுடைய ஆஃபீஸை துபாயில் அமைக்கிறாங்கன்னா இந்த இமேஜ் தான் முக்கியமான காரணம். அதுக்கு இப்போ ஒரு அடி விழுந்திருக்குது. அப்படிப்பட்ட இமேஜை துபாய் மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டும். யுஏஇயே அப்படிப்பட்ட இமேஜை ஒட்டுமொத்தமாக மீட்டெடுத்தால் தான் அதனுடைய பொருளாதார எதிர்காலம் தீர்மானிக்கப்படும். அது எப்போ நடக்கும், என்ன ஆகும் அப்படிங்கிறது உத்தரவாதமாக தெரியல.
முதல்ல இப்ப யுஏஇ இழந்து விட்ட அந்த நம்பிக்கையை ஜெயிக்கணும்.